ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியின் சார்பாக மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளிலும் தேவ கிருபை உங்களை ஆட்கொள்ள கடவது. ஹோப் சேனல் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நம்மோடு கூட 2 அற்புதமான தேவ பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஜெசிந்தா டேவிட் கோவில் பிள்ளை, இந்திரா ஆண்டனி கோயில் பிள்ளை. அவர்களுடைய வாழ்வில் தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்தார். கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று ஒவ்வொரு வாரமாக நாம் அவர்களிடம் இருந்து தேவன் அவர்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை கேட்க போகிறோம். ஜெபத்தோடு இந்த அற்புதங்களை கேட்க என்னோடு கூட நீங்கள் பயணிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் ஜெசிந்தா உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறோம். சிஸ்டர் இந்திரா உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் நேரம் எடுத்து வந்ததுக்காக நான் உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் நன்றி. எங்களுடைய ஹோப் சேனல் குடும்பத்தின் சார்பாகவும் ஹோப் சேனல் விசுவாச குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுடைய சாட்சி, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்லுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஹோப் சேனலுக்கும் எல்லாத்துக்கும் மேலாக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது வள்ளியூர் பக்கத்துல வள்ளியம்மைபுரம் அப்படின்ற கிராமத்துல. அது எந்த மாவட்டத்துல இருக்கு? அது தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பக்கத்துல இருக்குது. அந்த ஊர்ல நான் பிறந்து வளர்ந்த காலங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன். சர்ச்சு இருந்துச்சு, ஆனா அந்த சர்ச்சை பார்த்துக்கிறதுக்கு ஒரு போதகர் இல்லாம இருந்துச்சு. என்னோட தாத்தா மிஸ்டர் கோயில் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க. அவங்க ஒரு லே மெம்பரா இருந்து அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே சிஎஸ்எஸ் சபையை சேர்ந்தவங்க. இது எங்க தாத்தா கூட சேர்ந்து ஒரு 5 பேர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்கள், இவங்க எல்லாம் அந்த அட்வென்ட் மிஷனை கேள்விப்பட்டு இதுல மாறினால அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் இவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படி அதாவது அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு வந்ததுனால வேண்டாம், நீங்க ஏதோ ஒரு புதுசா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களை இது பண்ணிட்டாங்க. அதனால அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சதுனால இவங்க ஊர்ல இருந்து பெண் எடுக்காம ஊரை விட்டு வெளியில இருந்து பெண் எடுத்து திருமணம் பண்ணி அங்க அந்த சபையை இன்னும் மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஊழியக்காரர்களா இருந்து நிறைய ஆத்துமாக்களை அந்த சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படி அதுல பிறந்து வளர்ந்ததுதான் எங்க குடும்பங்கள். வரிசையாக எங்க அம்மா அப்பா அப்படி வரிசையா என் கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அட்வென்ட் சபையில சேர்ந்தாங்க. அம்மா கூட பிறந்தவங்க இன்னும் முழுசா எல்லாரும் வரல, ஒரு சிலர் வந்திருந்தாங்க. அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்புறம் தாத்தா இருந்து சின்ன சின்ன வேலைகள் செய்து அதுக்கப்புறம் போதகர் அதுல நியமிச்சாங்க. அப்புறம் போதகர் அப்புறம் நாங்க அங்க இருந்துட்டு பிறந்து வளர்ந்தது அந்த ஊரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்து நாங்க வெளியில மதுரைக்கு வந்தோம். மதுரையில சென்ட்ரல் சர்ச்சில் அங்க அம்மாவும் அப்பாவும், அம்மா ஆயாவாவும் அப்பா வாட்ச்மேனாவும் வேலை செஞ்சாங்க. அதுல இருந்து நாங்க கஷ்டப்பட்டோம், ஆனா கடவுள் எங்களை கைவிடல. கடவுள் எங்களை வழி நடத்தினாரு. அந்த கஷ்டத்துலயும் நாங்க நல்ல சந்தோஷமா இருந்தோம். ஏன்னா கடவுள் எங்க கூடயே இருந்ததுனால கடவுளுடைய கிருபை எங்க எல்லாரையும் வழி நடத்திச்சு. இது எல்லாத்துக்கும் மேலாக நம்ம பள்ளி ஜேம்ஸ் ஸ்கூல் அப்படின்ற இடத்துல ஜேம்ஸ் பள்ளி கூட அது எந்த ஊர்ல இருக்குது? பிரகாசபுரத்துல இருக்குது. பிரகாசபுரம் எந்த தூத்துக்குடி மாவட்டமா? ஆமா, தூத்துக்குடி மாவட்டத்துல. அது பெரிய பள்ளிக்கூடமா? பெரிய. அப்போ அது கொஞ்சம் சின்னதா தான் இருந்துச்சு. அப்போ இந்த நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை அவங்க எடுத்து கொண்டு போய் மிஷன் படிக்க வச்சுச்சு. அந்த ஒரு சலுகை இருந்ததுனால, அல்லது இந்த ஆயா வாட்ச்மேன் பிள்ளைகளால படிச்சு வந்திருக்க முடியாது. அந்த இந்த சபை எங்களை படிக்க வச்சுச்சு. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை தான்
எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அப்படின்றது பெருமையா நான் கடவுளுக்கு நன்றியோட இதை சொல்லிக்கிறேன். அந்த பிரகாசபுர பள்ளிக்கூடத்துல என்னோட கூட பிறந்த அக்காவும் அண்ணனும் போய் சேர்ந்தாங்க. அவங்கள அந்த அப்ப வந்து பாஸ்டர் ஒய்ஆர் சாமராஜ் அவங்க பிரின்சிபாலா இருந்தாங்க. அவங்க மூலியமாக நாங்க போய் சேர்ந்து அக்காவும் அண்ணனும் அங்க படிச்சாங்க. நான் வந்து அம்மா அப்பா கூட இருந்தேன். லேட்டர் நானும் போய் சேர்ந்தேன். அப்புறம் இருக்க முடியல, திரும்ப வந்துட்டேன். வந்து மதுரையிலே சென்ட்ரல் ஸ்கூல்லே படிச்சு வந்தேன். அங்க இருந்துட்டு அப்புறம் ஒவ்வொரு இடமா மாறணும். தூத்துக்குடி போனோம், அப்புறம் திரும்ப மதுரை வந்தோம். மதுரை நார்த்ல தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சேன். மதுரை நார்த்ல அங்க வந்து நம்ம அதாவது 7th டே ஸ்கூல்ல படிச்சேன். 7th டே ஸ்கூல் மதுரை நார்த் 7th டே ஸ்கூல்ல தான் நான் படிச்சு வந்தேன். அங்க வந்து நான் 10th வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் 11th 12th வந்து நான் குடிகாட்ல இடி தாமஸ் மெமோரியல் ஸ்கூல் 7th டே ஸ்கூல் எந்த மாவட்டத்துல இருக்குது? தஞ்சாவூர்ல குடிகாட்ல இருக்குது. அதுல நான் படிச்சு வந்தேன். அது ஒரு பெரிய போர்டிங் ஸ்கூல். அது ஒரு பெரிய போர்டிங் ஸ்கூல். அதுலயும் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு அது எல்லாம் நம்ம 7th டே ஸ்கூல் வந்து கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை முன்னேற்றி கொண்டு வந்தது ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு காரியமா நான் நினைக்கிறேன். அது வந்து நம்மளை இவ்வளவு தூரத்துக்கு எங்களெல்லாம் கொண்டு வந்துச்சு. கடவுளுடைய ஆசீர்வாதம் இது எல்லாம். நான் என்ன சொல்லுவேன்னா, எங்க அம்மாவுடைய முழங்கால் தினமும் காலையில எந்திரிச்சு முழங்கால நிப்பாங்க பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக. பிள்ளைங்க இன்னும் தேவனோட அதிகமா நெருங்கி வரணும் அப்படின்றதுனால எங்க அம்மாவும் அப்பாவும் கடவுளுக்குள்ள அவங்க செஞ்ச வேலை எப்படி இருந்தாலும் சரி, கடவுளுக்குள்ள எங்களையும் அதிகமா நெருக்கி கொண்டு வந்தாங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. மிக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நீங்க சொன்னீங்க. அதாவது தேவன் உங்க வாழ்க்கையில அந்த ஒரு சிறிய வயதுல உங்க கிராமத்துல இருந்து வந்து நீங்க அடுத்தது மதுரைக்கு வந்து மறுபடி ஜேம்ஸ் ஸ்கூலுக்கு போய் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நடத்தினாரு. உங்க அம்மாவுடைய ஜெபம் அப்படின்னு மிக அற்புதமா சொன்னீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று காத்திருங்கள், ஒரு அற்புதத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்கிறோம். தேவன் சகோதரி ஜெசிந்தா அவர்கள் வாழ்வில் எவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார். வாழ்வில் எவ்வளவு கஷ்டமான நிலைமையில நம்ம இருந்தாலும் நாம் முழங்கால் யுத்தம் செய்யும் போது அவங்க அம்மா எப்படி ஜெபம் பண்ணாங்க, அந்த ஜெபந்தான் வாழ்க்கையை மாற்றியது என்று என்னோடு கூட பயணத்தில் நீங்கள் தொடரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது அம்மா ஜெபம் பண்ணாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு சிறப்பா இருந்ததுனால உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடிந்தது என்று தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. அம்மா வந்து காலையில 4 மணிக்கு எழுந்து முழங்கால 1 hour முழங்கால இருப்பாங்க. அந்த அப்ப வந்து நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். அப்போ வீட்லயும் குடும்ப ஜெபம் இருக்கும், அது போக அம்மாவும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இப்போ யோசிக்கிறேன், இப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளும் அம்மா மாதிரி ஜெபம் முழங்கால நின்று ஒரு பெற்றோர் பிள்ளைய வளர்த்து கொண்டு வரும்போது தான் பிள்ளைங்க வந்து நல்லபடியா இருப்பாங்க, நல்ல ஆசீர்வாதத்தோடு வளருவாங்க அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை, நாங்க எல்லாருமே, நானானாலும் சரி, என்னோட அண்ணன், என்னோட அக்கா, என்னோட தங்கச்சி எல்லாரும் ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றதுக்கு காரணம் அந்த முழங்கால் மட்டும்தான். அன்னைக்கு எங்க அம்மா நின்ன முழங்கால், எங்க அம்மாவும் அப்பாவும் நின்ன முழங்கால் இன்னைக்கு எங்களை உயர்த்தி கொண்டு வந்திருக்குது அப்படின்றதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி. மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? எங்க குடும்பத்துல மூத்தது வந்து அக்கா, அதுக்கு அடுத்தது அண்ணன். அக்கா வந்து ஸ்பைசர்ல தான் படிச்சுட்டு திருச்சியில டீச்சரா வேலை செஞ்சுட்டு இப்ப ரிட்டையர்டும் ஆயிட்டா. 2வது அண்ணன், அண்ணனும் ஸ்பைசர்ல தான் படிச்சான்.
படிச்சுட்டு இங்கே நம்ம 7th ரே ஸ்கூலில் தான். அக்காவும் வேலை செஞ்சது திருச்சி 7th ரே ஸ்கூலில் தான். அண்ணனும் வேலை செஞ்சது பாண்டிச்சேரி 7th ரே ஸ்கூலில். அங்கே வேலை செஞ்சுட்டு இப்போ அண்ணன் பிலிப்பைன்ஸில் இருக்கிறான். 3வது வந்து நான் படித்தது ஃபுல்லாக 7th ரே ஸ்கூலு ஸ்பைசர் காலேஜில் தான் படித்தேன். லௌரி காலேஜில் டீச்சராக வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தது வந்து தங்கச்சி, அவள் வந்து சூரத்தில் நம்ம 7th ரே காலேஜில் தான் நர்சிங் முடிச்சிட்டு இப்போ யூகேல நர்ஸாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறா. உலகம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கூடிய பிள்ளைகள், இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள், அவங்க வாழ்வில் ஒரு கிராமம், இப்போ வள்ளியூருங்கிறது அது ஒரு இன்னைக்கு ஒரு டவுனாக இருக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய காலத்தில் உங்கள் அப்பா காலத்தில் அது ஒரு கிராமமாக இருந்திருக்கலாம், அப்பா தாத்தா காலத்தில். இன்றைக்கி அது ஒரு பெரிய டவுனாக இருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் இருந்து இன்று வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது கடந்து வந்த பாதையில், நடந்து வந்த பாதையில் தேவன் எவ்வளவு தூரம் அதாவது சத்தியத்தை, இப்போ வந்து 7th ரே அப்படின்னா எந்த நாள் ஓய்வு நாள்? 7ஆம் நாள் ஓய்வு நாள். அது என்ன கிழமை வருது? சனிக்கிழமை வருது. இப்போ மற்றவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை போவாங்க, இது சனிக்கிழமை போவாங்க. அப்போ அந்த கிராமத்திலிருந்து வந்ததுனால ஆண்டவர் எவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறார். அப்போ அவங்க தனியாக வரும்போது சாதாரண காரியம் இல்லை, நிறைய காரியங்களை சந்திக்கணும். ஆனால் அவையெல்லாம் கடந்து வந்ததுனால இன்னைக்கு அந்த பெரிய ஒரு ஆலை மரம் போல நீங்கள் படர்ந்து எல்லா இடத்துல இருந்தாலும் உலகமெங்கும் உங்கள் சகோதர சகோதரிகள் குடும்பமாக இருக்கிறீங்க. கடவுள் இதுக்கு ஒரு சிறிய காரியம், அம்மாவுடைய காலையில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். நிச்சயமாக தேவன் அதே ஜெபத்தை இன்னைக்கு நீங்களும் செய்யும்போது உங்கள் பிள்ளைகள், பேர குழந்தைகள், தேவன் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதித்த காரியம் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் முழு பேர் என்ன? நீங்கள் எந்த ஊரில் இருந்து, உங்கள் ஊர் என்ன? என்னுடைய பேர் இந்திரா ஆண்டனி கோயில் பிள்ளை. சரி. என்னுடைய ஊர் வந்து பாஸ்டர் வில்மட் வாகைக்குளம் பக்கத்துல, வாகைக்குளம் பக்கத்துல உக்கிரமன் கோட்டைன்னு சொல்லிட்டு ஊர். உக்கிரமன் கோட்டை, அது வந்து எங்க திருநெல்வேலி மாவட்டம். அங்கதான் நான் பிறந்தேன். நாங்க வந்து பிறந்ததுல இருந்து சிஎஸ்ஐ சர்ச், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் அங்க எங்க ஊர்ல தான் ஸ்கூல் இருக்குது. அங்கே படிச்சு வந்தேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் டேவிட்டன் இருக்கிறாங்க, என்னுடைய மாமா பையன் டேவிட் கோயில் பிள்ளை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் 12th முடிச்சோடனே என்ன செய்யணும்னு தெரியல. நான் அம்மா அப்பா படிக்காதவங்க, சிஎஸ்ஐ சர்ச்சை தான், அப்பா வந்து மேஸ்திரி. அதனால என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஹேண்ட்கேஜ் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஜெர்மன்ல இருந்து ஹெல்ப் கிடைச்சது 12th வரைக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நாங்கள் தங்கி படிக்கிறது, ஹாஸ்டல்ல இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, திரும்ப நான் வந்து இவங்க டேவிட்டனை வந்து லௌரியில வந்து பிரஸ் மேனேஜரா இருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு லௌரிங்கிறது எந்த ஊர்ல இருக்குது? பெங்களூர்ல இருக்குது. பெங்களூர்ல லௌரி மெமோரியல் காலேஜ்ல அவங்க பிரஸ் மேனேஜர், ஒரு காலேஜ் பிரஸ் மேனேஜரா இருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அண்ணன் அங்க இருக்கிறதுனால நம்ம வந்து பிரஸ்ல படிப்போம்னு சொல்லிட்டு சிவகாசியில போய் பிரிண்டிங் பிரஸ் படிக்க போனேன். சிவகாசியில அங்க போய் ஒரு 6 மாசம் தான் படிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அக்காவுக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்புறம் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அண்ணனை மட்டும்தான் தெரியும். அண்ணன் தான் கூப்பிடுவேன் சின்னதுல இருந்து, மாமா பையன். அதனால அப்ப அண்ணன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களும் அக்கா கூடிய அண்ணன் தேவசீலன் அண்ணனும் அவங்க வந்து பிரிண்டிங் அங்கே இதுக்கு வந்தாங்க, சிவகாசிக்கு வந்துட்டு சொன்னாங்க, நான் அத்தை பொண்ணு தான், அதனால சொன்னாங்க, நீங்கள் படிக்க வேண்டாமா, இது நல்லதில்லை, நான் வந்து உன்னை எங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன், லௌரிக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், போய் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு என்னுடைய அம்மா அப்பாட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்திராவை அவளுடைய பொறுப்பு அம்மா அப்பாவை நான் இருந்து அவளை முடிச்சுட்டு என்னுடைய தம்பிக்கே மேரேஜ் பண்ணி கொடுக்க நான் அப்பவே சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து அங்கதான் லௌரியில தான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சேன். லௌரியில ஆமா. ஆனா நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சேன். ஆனா நாங்க சிஎஸ்ஐல இருக்கிறப்ப வந்து சண்டே தான் இது பண்ணுவோம். சாட்டர்டே நைட்னா 6 மணிக்கு அப்புறம் படிக்க மாட்டோம், 12 மணிக்கு அப்புறம். சண்டே நைட்டு 12 மணிக்கு, அது மாதிரி சண்டே நைட்டு 12 மணி ஆனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிப்போம். அப்படிதான் 12th வரைக்கும் இருந்தேன். ஓய்வு நாளே தான் ஆசரிச்சுட்டு வந்தோம். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் லௌரியில டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்போ, அப்ப என்னுடைய படிப்புக்கு வந்து அக்கா அப்ப சேலரி வாங்குறப்போ 900 தான் வாங்கினாங்க. அதுல எனக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, அவங்களுடைய சேலரியில இருந்து எனக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. அது மாதிரி டேவிட்டன் கூட அண்ணன் பொண்ணு அவங்களுக்கு அந்த இதுல தான் பண்ணுவாங்க. அப்புறம் நான் 7th ரே சர்ச்சா எனக்கு பாஸ்டர் லிங்கன் அவங்க தான் பேப்டிசம் கொடுத்தாங்க. கொடுத்து வந்து நீங்க அப்போ நீங்க 2 பேரும் வந்து நெருங்கிய உறவினர்கள், என்ன நெருங்கிய உறவினர்கள். கடவுள் நிச்சயமாக
நீங்க இந்த சத்தியத்திற்குள்ள வந்து கடவுள் இன்னைக்கு நீங்க திரும்பி பார்க்குறீங்க, தேவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராக இருந்தாரு. இன்னைக்கும் அந்த கடவுள் மாத்திரம் உங்களோட இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே என்ன பண்ணியிருக்க முடியாது, செய்திருக்க முடியாது. அந்த தேவன் நம்மளை எவ்வளவு அற்புதமா நடத்தி வந்திருப்பாரு. தேவன் நிச்சயமாக உங்களுடைய சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விசுவாச பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்ம நெருங்கி வாழும்போது அவர் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். சற்று காத்திருங்கள், இவர்கள் வாழ்விலே நடந்த அற்புதங்களை நாம் தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். மீண்டுமாய் நாம் திருப்பு முன்னே நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட நீங்கள் பயணிக்கும்படியா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ உங்களுடைய வாழ்வில் நீங்க நம்ம குடிகாடு அந்த ஈடி தாமஸ் பள்ளியில நீங்க படிச்சதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு உங்கள் லைஃப்ல நடந்தது என்ன காரியம்? ஈடி தாமஸ் மெமோரியல் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு ஃபர்தரா ஃபியூச்சர்ல எங்க போய் சேரலாம், என்ன செய்யலாம் ஒரு யோசனை இல்லாம இருந்துச்சு. ஏன்னா எங்களுடைய கஷ்டத்துல அம்மா அப்பாவுடைய வேலையில அது அவ்வளோ ஈஸி இல்லை பெரிய காலேஜில் போய் சேர்றதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு. அது உங்க குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கிறாங்க. ஆமா, நாங்க 4 பிள்ளைங்களா இருக்கிறனால 4 பேருக்கும் ஃபீஸ் கட்டணும். எப்படி கட்டுவாங்க? மிஷன் ஹெல்ப் பண்ணுது, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. அப்போ என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ அம்மா அப்பாவுக்கு ஸ்பைசர் மெமோரியல் காலேஜை பற்றி சொன்னாங்க. ஏற்கனவே அக்காவும் அண்ணனும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் யோசனை இருந்துச்சு. அப்போ சரி நீயும் அங்கேயே போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்பைசர் மெமோரியலில் போய் ஜாயின் பண்ணினேன். அங்கே ஜாயின் பண்ணி என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எது எடுத்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணுன்றது பயங்கர ஆசை இருந்துச்சு. அப்போ ஆக்சுவலாக அம்மா அப்பாவுடைய ஆசை வந்து என்னை நர்சிங் படிக்க வைக்கணும்னு, ஆனால் என்னோட ஆசை வந்து நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ மிஷின் பிள்ளைங்களுக்குன்னு ஏஷியன் எய்டு இருந்துச்சு. அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் வந்தது போக நம்ம மிஷின் நம்மளுக்கு ஹெல்ப் செஞ்சாங்க. அது போக ஏஷியன் எய்டும் எனக்கு உதவி செஞ்சாங்க. அது செஞ்சதுனால நான் ஸ்பைசர் மெமோரியல் காலேஜில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எடுத்து அங்கே படிக்கக்கூடிய வாய்ப்பு கடவுள் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. கடவுளுக்கு மிக ஒரு அற்புதமான காரியம். தேவன் உங்க லைஃப்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இன்னைக்கும் நினைச்சு பார்க்க மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது இருக்கா? ஆண்டவர் வந்து ஸ்கூல்ல எல்லாம் நடத்துறாரு, ஆனா தேவன் இப்படி நீங்க படிச்சு இப்போ நம்ம லைஃப்ல நம்ம அப்படி கேஷுவலா போய்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை கடவுள் செஞ்ச அற்புதம் இன்னைக்கும் உங்க மனசுல மனக்கண்கள் முன்பதாக நின்றுகிட்டு இருக்க காரியம் எந்த காரியம் இருக்குதா? நிறைய இருக்குது. நான் ஒரே ஒரு காரியத்தை படிக்கிற காலத்துல நடந்தது மட்டும் சொல்றேன். எனக்கு ஏஷியன் எய்டு உதவி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, திடீர்னு அது ஸ்டாப் ஆயிருந்துச்சு. திடீர்னு அது ஸ்டாப் ஆனதுனால ஸ்பைசர் மெமோரியல் காலேஜில் எனக்கு ஃபர்தராக படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி எய்டு நின்றுச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டேன், இப்படி எனக்கு வந்து இந்த எய்டு நின்றுச்சு, நான் என்ன செய்யலாம், இப்போ ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க, அப்போ வந்து வெறும் 1500 ரூபாய் தான், அது கட்டுறதுக்கு என் கையில் இல்லை, அப்போ யாருக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்டாஃபே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவங்க பேரை நான் மறந்துட்டேன், ரொம்ப சாரி, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க கிட்ட போய் இல்லை அவங்களுக்கு ஒரு கடிதம் போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த பணத்தை கெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அவநம்பிக்கையில தான் அந்த கடிதத்தை எழுதினேன். கடிதம் எழுதி, ஐயா இந்த மாதிரி எனக்கு ஃபீஸ் கட்டணும், நான் என்ன செய்யலாம், எனக்கு நீங்கள் உதவி செய்கிறதா சொல்கிறாங்க எல்லாருக்கும், எனக்கும் இந்த உதவி செய்ய முடியுமான்னு எழுதினேன். எழுதிட்டு ஒரு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போனேன். எனக்கு கிளியரன்ஸ் தருவாங்களா, ஃபர்தர் அடுத்த கோர்ஸுக்கு நான் போக முடியுமா அப்படின்னு ஒரு இதில் தான் போனேன், ஜெபத்தோடு போனேன். அங்கே ஆஃபீஸில் போய் பார்த்தா எனக்கு ஃபீஸ் கட்டி இருக்கிறாங்க. கடவுளுக்கு சோஸ்திரம், ஃபீஸ் கட்டி இருக்கிறாங்க. அது பார்த்துட்டு எனக்கு
கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்லன்னு தெரியல. கடவுளுக்கு உண்மையாவே நான் இது பெரிய நன்றி தான் சொல்லுவேன். இது மறக்க முடியாத ஒரு சம்பவம், சாதாரண காரியம் இல்ல. ஏன்னா நம்ம தொடர்ந்து படிக்க முடியாது. கடவுள் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள், அதாவது ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வில தேவன் நமக்கு நிறைய காரியங்களை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கும் அப்படி நினைச்சு பார்க்கும்போது ஒரு திரும்பி பார்க்குறீங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார், அவருடைய கிருபை எவ்வளவு மேன்மையா இருந்திருக்குது, அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு இருந்திருக்கிறது. நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். உலகமெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கூடிய விசுவாச பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையிலையும் தேவன் உங்களை மாதிரி அந்த தேவனை ருசித்து பார்க்க முடியாது. தாவீது பக்தன் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும், ருசித்து பார்க்கணும். அப்போ அவங்களும் ருசித்து பார்க்கும்போது, இப்போ உங்கள் லைஃப்பில் உங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்க, இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் ஜெபம் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஏடு நிற்கும்போது கூட ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்ம போய் கேட்டு பார்ப்போமே. ஏன்னா நம்ம எப்பவுமே செய்யும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தியிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமை சகோதரிகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கடந்து வந்த பாதையிலோ நடந்து வந்த பாதையிலோ நீங்க எவ்வளவு நல்லவராக அவர்களுக்கு இருந்திருக்கிறீங்க, இனிமேலும் நீங்க இருக்க போறீங்க அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக இந்த அற்புதங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஹோப் சேனல் குடும்பத்தாருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றோம். அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். வேதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னென்றே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவனே, அவங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை கைவிடார் என்று சொன்னது போல அன்பு ஆண்டவர் தாங்கி ஏந்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாள்ல நீங்க நேரம் எடுத்து வந்து எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நடந்த சாட்சியை சொன்னதற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றியை ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சமாதானத்தை அருளுவாராக. உங்களுடைய தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவரை தொடர்ந்து நாம் சார்ந்து இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த தேவனுக்கு தெரியும். அவரை சார்ந்திருங்கள். ஹோப் சேனல் குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹோப் சேனல் ஆனது 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் வருடத்தின் 365 நாட்களும் ஆண்டவருடைய அன்பை, அவருடைய அதிசீக்கிர வருகை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இலவசமான புத்தகம் வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள். ஆமென், ஆமென்.